இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு 3வது அதிகாரம் 6வது வசனம். நாவும் நெருப்புதான், அது அநீதி நிறைந்த உலகம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பழைய வீடுகளில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்விட்ச் போர்டுக்கு கீழே அடிக்கடி ஸ்விட்சுகளை பயன்படுத்துறதுனால அழுக்கு கரையாக இருக்கும். இது நம்முடைய கரங்களில் உள்ள அழுக்கு தான் அப்படிங்கிறத நம்மளால் நம்பவே முடியாது. ஆனால் அந்த வீடும் அந்த சுவரும் புதிதாக பளிச்சுன்னு இருந்தது தான். ஆனால் நம்ம பயன்படுத்த தான் அந்த இடம் அப்படி அழுக்காக மாறிடுச்சு. தேவ பிள்ளைகளை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற வார்த்தைகளும் இப்படி தான். விளைவு தெரியாமல் இப்படி பேசினா எதிரே இருப்பவங்களுடைய இருதயம் எப்படி பாடுபடும் அப்படிங்கிற உள் உணர்வுகளை எதுவுமே புரிஞ்சிக்காம, சற்றும் யோசிக்காம நிறைய வார்த்தைகளை பேசிடுறோம். பெற்றோர் பிள்ளைகளிடம் பேசுகிறதும், பிள்ளைகள் பெற்றவங்க கிட்ட பேசுகிறதும், கணவன் மனைவி கிட்ட பேசுகிறதும், மனைவி கணவன்கிட்ட பேசுகிறதும், மாமியார் மருமகளை பேசுகிறதும், மருமக மாமியாரை பேசுகிறதும், அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத மாதிரி பேசும்போது தான் இப்படி நடக்குது. இதுக்கு ஜீவனை மட்டுமே பேசணுங்கிற அறிந்திருக்கிற கிறிஸ்தவ குடும்பங்களும் விதிவிலக்கல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக மனுஷங்க பேசுகிற வார்த்தைகள் சிலரை சாகடித்துட்டு இருக்குது, அல்லது வாழ விரும்பாத நிலைக்கு தள்ளி விடுது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு. சில நேரங்களில் நாம் இந்த பூமியில் உள்ள நிலை நமக்கு ஒரு சுயாதீனத்தை கொடுத்துருக்கலாம். அது பதவி, உறவு, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த சுயாதீனம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லி நம்முடைய இஷ்டத்திற்கு பேசும் வார்த்தைகள் நமக்கு தெரிஞ்சும் நமக்கு தெரியாமலும் அநேகரை காயப்படுத்திட்டு இருக்குது, அநேகரை வேதனைப்படுத்திட்டு இருக்குது. இன்றே ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்போம். பிறர் காயம் கட்டும் வார்த்தைகளை, பிறரை உருவாக்கும் வார்த்தைகளை, சமாதானத்திற்கு ஏதுவான வார்த்தைகளை, சந்தோஷத்தை தருகிற வார்த்தைகளை, பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை மட்டும்தான் நாம் நம்முடைய நாவிலிருந்து பேசணுங்கிற தீர்மானத்தை இன்றைக்கு எடுப்போம். தேவன் மேன்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்கு நன்றி, வசனங்களுக்கு நன்றி அப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். எல்லாருடைய இருதயத்திலையும் இப்பொழுது இந்த வார்த்தை பேசப்படணும்ப்பா. அமேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய ரிக்வெஸ்ட் மெசேஜும் நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா. என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சாட்சியாக நிறுத்துங்க ஏசப்பா. இன்றைக்கு நாங்கள் எடுக்க போகிற தீர்மானத்தில் உறுதியாய் இருக்கிறதுக்கு கிருபையாய் எங்களுக்கு உதவும்ப்பா. அமேன். இந்த தீர்மானம் அப்பா எங்கள் வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் நாங்கள் கடைப்பிடிக்கணும் ஏசப்பா. அமேன். எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகளாக மட்டும் இருக்கணும்ப்பா. பிறரை உருவாக்குகிற வார்த்தையாக இருக்கணும், பிறருக்கு நன்மை பயக்கிற வார்த்தையாக இருக்கணும். நாங்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நினச்சி சந்தோஷப்படுகிற மாதிரியான வார்த்தையாக இருக்கணும்ப்பா. என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டா, எனக்கு இப்படி ஆறுதல் சொல்லிட்டாங்க, எனக்காக இவங்க இருக்கிறாங்க, எனக்கு இவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுருக்கிறாங்க, இந்த வார்த்தைகள் என் வாழ்க்கையை உருவாக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படுகிற வார்த்தைகளாக நாங்கள் பேசணும் ஏசப்பா. எங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் அப்பா இனி அவங்கள காயப்படுத்தாதபடிக்கு இருக்கணும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் அப்பா நாங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏகப்பட்ட மோசமான வார்த்தைகளை பேசிட்டோம் ஏசப்பா. பிறரை காயப்படுத்துகிற வார்த்தைகளை பேசிட்டோம்ப்பா. பிறரை அப்பா உற்சாகமே இழந்து சோர்வுக்குள்ளாக்குற வார்த்தைகளை பேசிட்டோம். வாழ்க்கை முழுவதும் வருத்தப்படுகிற மாதிரி வார்த்தைகளை பேசிட்டோம். இன்றைக்கு அப்பா அது எல்லாவற்றுக்கும் நாங்கள் மன்னிப்பு கேட்குறோம் ஏசப்பா. நன்றி அப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை பிரதிபலிக்க வேண்டிய நாங்கள், உம்முடைய சாயலாக வாழ வேண்டிய நாங்கள், எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்
அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. இனி ஜீவனுள்ள வார்த்தைகளாக மாத்திரம்தான்ப்பா இருக்கணும். நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. மன்னிச்சிருங்கப்பா. எங்கள் மேலே கிருபையாயிருங்கப்பா, எங்கள் மேலே இரக்கமாயிருங்கப்பா, இரக்கமாயிருங்கப்பா. நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. பெற்றோர்கள், பிள்ளைகள், கணவன், மனைவி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். என்னென்ன வார்த்தைகளை பேசியிருக்கோம். அவங்க என்ன வேணாலும் செய்யட்டும், என்ன வார்த்தைகளனாலும் பேசட்டும். ஆனால் கிறிஸ்துவை உடையவர்களாகிய நாம், கிறிஸ்துவை இருதயத்துக்குள்ளே சுமந்திருக்கிறவர்களாகிய நாம் அப்படி பேசக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. பதிலுக்கு நாம் பேசக்கூடாது. நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. நோடி ஜெபிச்சுட்டு இருக்கிற மனசில் கசப்போடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இப்பொழுது நீங்கள் பேசுங்க ஏசப்பா. ஆமென். நான் பேசினது சரிதான் அப்படின்னு நினைக்கிற பிள்ளைங்க இருதயம் இப்பொழுது உடைக்கப்படணும் ஏசப்பா. எவ்வளவுதான் அவங்க எனக்கு பாவம் செஞ்சுருந்தாலும், துரோகம் செஞ்சுருந்தாலும், என்னைய வேதனைக்கு உட்படுத்தியிருந்தாலும் நான் பேசியிருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இப்பொழுது இந்த பிள்ளைகளுக்குள்ளே வரணும் ஏசப்பா. அவர்கள் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைத்து பார்க்கட்டும் ஏசப்பா. இந்த பிரச்சனைக்கு முன்னாடி நமக்காக நின்ற அந்த பிள்ளைகளுடைய இருதயம், அவங்களுடைய வார்த்தைகள், அவங்க நமக்கு செய்த நன்மைகள் ஒன்றொன்றையும் இப்பொழுது நினைத்து பார்க்கட்டும் ஏசப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஏசப்பா. 1000 நன்மைகள் செஞ்சுட்டு ஒரே ஒரு முறை தீமை செய்யும்போது அது எல்லாம் மறந்து போகிற உலகத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நாமளும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு உங்களுடைய பிள்ளைகள் இப்பொழுது உணர்த்தப்படணும் ஏசப்பா. நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. தீமைக்கு மேலே அவர்கள் செய்த நன்மை வந்து நிற்கணும் ஏசப்பா. நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. உம்மை துதிக்கிறோமாப்பா, உம்மை ஆராதிக்கிறோமாப்பா. நாங்கள் இருதயத்தை இப்படி மாற்றும்போது நீங்கள் கொடுக்குற சமாதானம் நிரம்பும் ஏசப்பா. இந்த உலகத்தினால கொடுக்கவே முடியாத கோடான கோடி ரூபாயினால் எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் எங்கள் இருதயத்தில் இப்பொழுது நிரம்புகிறதுப்பா. நன்றி செலுத்துகிறேனப்பா. உமக்குள்ளே நாங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஏசப்பா. நன்றி அப்பா. எங்கள் இருதயத்தை மாற்றுங்க ஏசப்பா. பழைய இருதயம் எங்களுக்கு மாறி அப்பா புதிய சிருஷ்டியாக நாங்கள் மாறணும் ஏசப்பா. ஆமென். எங்களுக்குள்ளே நீங்கள் பிழைத்திருக்கிறீங்க ஏசப்பா. எங்களுடைய ஒவ்வொரு அவயங்களும் அப்பா உம்முடைய அவயங்களாக இருக்கிறதுப்பா. எங்களுடைய வாய் உம்முடைய வாயாக மாறினதுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேனப்பா. ஆமென். எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பேசாமல் அப்பா உம்முடைய சித்தப்படி இனி வார்த்தைகளை நாங்கள் பேசணும் ஏசப்பா. எங்களை சுற்றி இருக்கிறவங்களை காயப்படுத்தாமல் அவங்க காயங்களை கட்டுகிற வார்த்தைகளை பேசணும் ஏசப்பா. இன்றைக்கு நாங்கள் எடுத்திருக்கிற தீர்மானம் எங்கள் வாழ்க்கை முழுவதும் நாங்கள் பயன்படுத்தணும் ஏசப்பா. உறுதியாய் நிலைத்து நிற்கணும் ஏசப்பா. அதற்கு உடைய கிருபையும் தயவும் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஏசப்பா. நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஏசப்பா. வாழ்க்கை கட்டப்படும்னு சொல்கிறீங்க ஏசப்பா. என்னோடு ஜெபிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வாழ்க்கையும் கட்டப்படுகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். இந்த தீர்மானம் எங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. இங்கே ஒவ்வொருத்தருக்கூடையும் நீங்கள் இருந்து பெரிய காரியங்களை செய்ய போகிறீங்கப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தரலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.